ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாமா? இது சாதத்துக்கு சப்பாத்திகளை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளை பூண்டு, இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் உருளைக்கிழங்கையும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாலக்கீரையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாலக்கீரை எப்பளும் வந்துட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூண்டை சேர்த்துக்கிறேன். வெள்ளை பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வந்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வந்துட்டு நமக்கு கோல்டன் கலரில் வரணும் அப்படின்லாம் இல்லை, வெறும் கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துன உடனே நம்ம தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும், வெந்து கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லாவே வந்துட்டு வதங்கிட்டால் சீக்கிரமாக வந்துட்டு மசிஞ்சிடும். அதுக்கு வேண்டி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட வந்துட்டு நான் 3 உருளைக்கிழங்கு சேர்த்துட்ருக்கேங்க, மீடியம் சைஸில் இருக்கிறது. தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு ஸ்லிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கே, பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துட்டு உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லாவே பார்த்துடலாம். நம்மளும் இப்போ இலக்கி விட்டு பார்க்கலாம். அடி பிடிக்கல பாருங்கள், சின்னதில் வச்சு வேக வச்சதுனால. இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு நம்ம கரண்டியால் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தா நல்லா உடஞ்சி வரணும். இந்த அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வந்து வெந்திருக்கணும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டாச்சு. இதில் வந்துட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை இதில் சேர்த்துக்க போகிறேன். பாலக்கீரை வந்துட்டு எப்பொழுதுமே சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீக்லிஸ் 2 டைமாவது வந்துட்டு வாரத்தில் 2 டைமாவது சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதை வந்து இப்படியே மூடி வச்சிட போகிறேன். நான் மிக்ஸ் எதுவும் பண்ணலை, பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ நம்ம கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பச்சையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மேலே கீரை இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எங்கிட்ட பட்டாணி எதுவும் இல்லைங்கிறதுனால நான் பட்டாணியெல்லாம் சேர்த்துல. உங்கள்கிட்ட பட்டாணியெல்லாம் இருந்தாக்க கூட நீங்கள் அந்த பட்டாணி கூட சேர்த்துனா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டாச்சு பாருங்கள். குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா கீரையாக நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கீரைங்கிறதே தெரியாமல் ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மேகி மசாலா இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி மூடி வச்சிடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸாக இதை கொடுத்து விட்டிங்கனாலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிடுங்க. அதே போல் நீங்கள் இதுவே என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட இன்னொரு பார்க்கலாம். பாய் பாய்.